வணக்கம் மக்களே, நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான். திருப்பதி நான் லட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, வயிற்றில் குழந்தை இருக்கும்போது ஒன்றரை விமனாக நடித்து நம்ம எல்லாரையும் ஒன்றராக வச்ச ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் ஃபேமஸான நம்ம கேல் கெடோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்து பிடிச்சிருக்குது ஹார்ட் ஆஃப் ஸ்டோன். 2023 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெல் ஸ்டோன் அப்படின்னு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு குளோபல் பீஸ் கீப்பிங் ஆர்கனைசேஷன், அதாவது உலகம் பூரா அமைதியை நிலவ வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்குது. இது வந்து ஒரு டிஜிட்டல் வெப்பன் வச்சுங்களேன். இந்த வெப்பனை வந்து ஒரு ஹேக்கர் வந்து திருட முயற்சி பண்ணுவான். இந்த ஹேக்கர் அவங்க கூட ஹெல்ப் பண்ணுற குரூப்பெல்லாம் இருக்கும். ஸோ வந்து இவங்களை வந்து திருட விடாமல் இவங்க எப்படி தடுக்கிறாங்க, இதில் இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தில் போனஸ் என்ட்ரியாக நம்ம ஆலியா பாட்டும் வந்திருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த படத்தை வந்து ஆலியா பாட்டுக்காக ஒரு தடவை பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.9. அடுத்தது 4வது இடத்தை பிடிச்சிருக்குது கீப்பிங் அப் வித் த ஜானஸஸ். 2016 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு காமெடி ஆக்ஷன் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப் கேப்னி, கேரன் கேப்னி அப்படின்னு வந்து 2 பேர் ஒரு குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு பக்கத்து வீட்டுக்கு புதுசாக டிம் நாட்டலி அப்படின்னு 2 பேர் குடி வருவாங்க. இவங்க வந்தது வந்து இவங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக விருப்பம் இருக்காது. ஆனால் இதே சமயத்தில் வந்து நாளடைவில் இவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவங்க 2 பேரோட ஆக்டிவிட்டிஸ் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இவங்க ஸ்பைங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்க ஸ்பையாக இருக்காங்க, யாருக்கு இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இவங்களை நோண்ட ஆரம்பிக்கிறப்போ ஒரு பெரிய இன்சிடெண்ட்டில் இவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி போயிடுங்க. ஸோ வந்து இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் மட்டும் இருக்கும், த்ரில்லர் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. மஜானா மஜா அப்படி இருக்கும். உங்களுக்கு வந்து ஜாக் கலிஃபியானிகஸ் நடிச்சிருக்காரு அப்படின்னாலே உங்களுக்கு காமெடி கண்டிப்பாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். தலையை மட்டும் படத்தில் ராக் பண்ணியிருப்பான்னு சொல்ல முடியாது. படத்தில் எல்லாருமே வந்து சுற்றி காமெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு குட்டி குஞ்சா முதற்கொண்டு காமெடி பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 6.4. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிறது ரெட் நோட்டீஸ். 2021 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்துட்டு எத்தனையோ இன்டர்நேஷனல் கிரைம் பண்ணிக்கிட்டு இருக்க கிரிமினல்ஸ்க்கு மத்தியில் ஒரே ஒரு குறிப்பிட்ட கிரிமினல் மட்டும் ஒரு அரிய வகை கலைப்பொருட்களை மட்டும் திருடுற பழக்கம் இருக்கு அவனுக்கு. அவன் திருடினதெல்லாம் பல $1 மில்லியன் ஒர்த்து உள்ளது. இவனை வந்து எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்டர்போல் ஆஃபீஸர் வந்துட்டு அவருடைய ஆளுங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் மாதிரி அவனை பிடிக்க முயற்சி பண்ணுவாருங்க. இந்த அட்டம்ப்டில் அவனை சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிக்கிறாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தில் வந்து நம்ம ரேன் ரெனால்ட்ஸு, டான் ஜான்சனு, கேல் கெடோட்டு, எட் ஷீரான் முதற்கொண்டு சைடு ரோலாக வந்து பண்ணிட்டு போயிட்டு பாருங்க. ஸோ வந்து பெரிய பெரிய கேஸ்டிங் போட்டு எடுத்து நல்ல ஹிட்டு கொடுத்த படம் இது. அண்ட் இந்த படத்துலையும் வந்து ஆக்ஷன் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறையா காமெடி அங்கங்கே தெளித்து வச்சுருப்பாங்க. நல்லா கலகலான்னு சிரிச்சுட்டு உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்குது கிரிமினல். 2016 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஏ ஏஜென்ட்டான பில் போப்புங்கிறவர் வந்துட்டு ஒரு ஹேக்கரை வந்து ஒரு கிரிமினல்கிட்டேருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுவார். இந்த சமயத்தில் இவரை வந்து எதிர்பாராத விதமாக கொன்னுடுவாங்க. இவரை கொன்ன அப்புறம் இவருடைய நினைவுகள் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் அடங்கியிருக்கும். இந்த இம்பார்ட்டண்டான விஷயத்தை வந்துட்டு ஜெரிகோ ஸ்டீவர்ட் அப்படிங்கிற ஒரு மூலையில் வந்து கிராஃப் பண்ணுவாங்க. இந்த சமயத்தில் வந்து இந்த நினைவுகளோட இந்த ஸ்டீவர்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. படம் வந்து கொஞ்சம் சைஃபி மாதிரியும் போகுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது மட்டும்தான் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்குமே தவிர பாக்கி எல்லாமே வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக அடுத்தடுத்து உங்களை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய படம். இந்த படத்துலேயே வந்துட்டு ரேன் ரெனால்ட்ஸ், கேரி ஓல்ட்மேன்லாம் வந்து அவங்கவுங்க ரோலை அங்கங்கே வந்து சூப்பராக பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதனால் வந்து நமக்கு இந்த படத்தில் வந்து ஒரு சலிப்பே தட்டாது. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்குது டெத் ஆன் த நைல். 2022 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்தை சுற்றி பார்க்குறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து போயிட்டுருக்க நேரத்தில் அங்கே எதிர்பாராத விதமாக ஒரு மர்டர் ஒன்று நடந்து போயிடும். இந்த மர்டரை யார் செஞ்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போக இந்த மர்டர் வந்து ஒரு தொடர் சங்கிலி மாதிரி ஒன்னோட ஒன்று சுற்றி யார் தான் உண்மையான மர்டர் அப்படிங்கிறதே தெரியாமல் உங்களை குழப்ப விட்டுரும் இந்த படம். நான் ரொம்ப ஈஸியாக அந்த கதையை சொல்லிட்டேன். பட் வந்து கதை வந்து ஈஸியாக சொல்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கதை. அதனால் யார் இந்த மர்டர் அப்படிங்கிறத நீங்கள் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து கெஸ் பண்ணால் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப இன்னசென்ட்டாகவும் தத்ரூபமாகவும் நடிச்சிருந்த காரணத்தினால இவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு, இவங்க தான் செய்யலைன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதில் கேல் கெடோட் வந்துட்டு ஒரு பக்காவான ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க. ஹனிமூன் கப்பலாக வர வந்து அசத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.3. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. பாய்.